அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ஒரு பேஷண்ட்டை சர்ஜரிக்காக அட்மிட் பண்றோம். இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னாங்க, இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் பிரச்சனைக்காக மருந்துகள் எடுக்கிறீங்களா அப்படின்றத கேட்பேங்க. இதுல பெரும்பாலானவர்கள் சொல்றது, சார் எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், இல்ல எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, எந்த வகையான தைராய்டு பிரச்சனை? ஏன்னா தைராய்டு குறைந்து போனாலும் வந்து பிரச்சனை தான், அதிகமானாலும் வந்து பிரச்சனை தான் அப்படின்னு கேட்டா பெரும்பாலானவர்களுக்கு அது வந்து என்ன பிரச்சனைனே சொல்ல தெரியாதுங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னாலும் வந்து, சார் எனக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து பெருசா இல்ல, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணேன், அதுலதான் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் கொஞ்ச நாள் வந்து மருந்துகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, என்ன மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சார் நான் முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன், இல்ல எனக்கு மாத்திரை பேரெல்லாம் தெரியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரையும் வந்து குறை சொல்வதற்கான பதிவு கிடையாதுங்க. ஆனா பெரும்பாலான சமயம் வந்து இந்த தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து நோயாளிகளுக்கு வந்து முழுசா எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. அதுதான் வந்து பிரச்சனை. அப்ப தைராய்டு பற்றாக்குறை, ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும்? தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும்? இந்த தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்ற ரத்த டெஸ்ட்டை வச்சு எப்படி தைராய்டு வந்து குறைந்து இருக்கா இல்ல அதிகமா இருக்கா அப்படின்றத நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை பத்தி விரிவா பார்க்கலாங்க. தைராய்டு சுரப்பி அப்படின்றது நம்ம கழுத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நாதம் இல்லாத சுரப்பி, அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய தினசரி வேலைகளான மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்குங்க. அது முறையான அளவுல கிடைக்கல அப்படின்னா அது பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இதை இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு பிரைமரி ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு சுரபிகள்ல நேரடியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய பற்றாக்குறை. இரண்டாவது செகண்டரி ஹைப்போதைராய்டிசம், அப்படின்னா பிட்யூட்டரி சுரபியில வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக அதிலிருந்து தைராய்டுக்கு வரக்கூடிய சிக்னல் வந்து முறையா கிடைக்கல அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பற்றாக்குறை தான் இந்த செகண்டரி ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்டரி ரீசன்ஸ், உங்களுடைய மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக பரம்பரை நோயா கூட வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை ஏற்படலாங்க. இரண்டாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் சொல்லக்கூடிய தன்னுடல் தாக்கு நோய் பிரச்சனைனால, ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும், இந்த பாதிப்புனால கூட இருக்கலாங்க. மூன்றாவது ரொம்ப ரொம்ப காமனா நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், இப்ப இது கொஞ்சம் பரவலா குறைஞ்சிருக்கு, அயோடின் அப்படின்ற அந்த சத்து வந்து முறையா கிடைக்கல அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் தான். தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதிகரிக்கும் உடல் எடை. சார் நான் அளவா தான் சார் சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன், ஆனாலும் வந்து எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது, அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது அதிக உடல் சோர்வு. சார் நான் சாதாரண வீட்டு வேலைகளை செஞ்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி வலிக்குது சார், ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிருது, கை கால்லாம் மரத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனை அடிக்கடி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. மன உளைச்சல்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன் வந்து அடிக்கடி ஏற்படும். இது மட்டும் இல்லாம சார் நான் வந்து லேசா குளிரா இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ல போனா கூட எனக்கு ரொம்ப தாங்கிக்க மாட்டேங்குது சார், கோல்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முடி உதிர்வு அதிகமா ஏற்படுது, நகமெல்லாம் சீக்கிரம் உடஞ்சு போயிருது, சருமமே வந்து ரொம்ப ட்ரையா இருக்குது சார், இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களா இருக்கும் பட்சத்துல மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முறையா வந்து டேட்டே வந்து வராது சார், ஒன்னா வந்து சீக்கிரமா வந்துடும், இல்ல அடிக்கடி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து ஏற்படலாம். அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் அதிகமாகும் பிரச்சனை பத்தி பார்க்கலாங்க. தைராய்டு ஹார்மோன் நார்மலை விட ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து சுரந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு இவங்களுக்கு வந்து அதிகமான சிம்டம்ஸை ஏற்படுத்தலாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஒரு சிலதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாக்ஸிக் காய்டர் இல்ல அடினோமானால இருக்கலாங்க. இரண்டாவது தைராய்டிட்டிஸ், இந்த தைராய்டு ஹார்மோன்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் உள்வீக்கத்தினால ஏற்படலாங்க. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் தன்னுடல் தாக்கு நோய், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேவ்ஸ் டிசீஸ் தாங்க. இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டார் இருக்கிற இடத்துல எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அங்க போய் வந்து ஜாயின் ஆயிட்டு அளவுக்கு அதிகமான இந்த தைராய்டு ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் அதிகமாகும் பிரச்சனை இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க.
ஃபர்ஸ்ட் அதிக பசி இருக்கும், ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து உடல் எடை குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, சார் எனக்கு வந்து இதயம் வந்து துடிக்கிறது எனக்கு வெளியிலேயே வந்து கேட்கிற மாதிரி இருக்கு சார், நெஞ்சு வந்து படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதயத்தினுடைய துடிப்பு விகிதத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கு, இந்த அரித்மியா பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சார்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வந்து மனசே குழப்பமா இருக்கு சார், கை கால்லாம் எப்பயுமே நடுக்கமாவே இருந்துட்டே இருக்கு, ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகளும் வந்து ஏற்படலாங்க. அடிக்கடி வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு சார், எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சல்னால தூக்கமே வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரும பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாக ஏற்படுங்க. பெண்களா இருக்காங்க அப்படின்னாங்க மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து அடிக்கடி ஏற்படும். சார் என்னால வெயிலே வந்து போக முடியல சார், உடம்பே வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கு, லேசா வந்து வெயில் பட்டா கூட உடம்பே வந்து அப்படியே அடுப்புல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த எரிச்சல் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி அறிகுறிகள் நிறைய ஏற்படலாங்க. அடுத்து பிராக்டிக்கலா ரொம்பவே உபயோகமான டாபிக் தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட். தைராய்டுக்கான ரத்த பரிசோதனை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளட் சாம்பிள அதிகாலையில வெறு வயிற்றுல கொடுக்க பாருங்க. இதுல 3 முக்கியமான விஷயத்த பார்ப்போங்க. ஒன்னு, ட்ரை அயோடோ தைரோனின் T3 லெவல்ஸ் பார்ப்போம். இது 100ல இருந்து 200 நானோகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும். இரண்டாவது, T4 லெவல்னு சொல்லக்கூடிய தைராக்சின் லெவல், இது 5ல இருந்து 12 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர். இந்த மைக்ரோவுக்கும் நானோவுக்கும் வந்து 1000 மடங்கு வித்தியாசம் இருக்குங்க. அப்போ T4 வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இது ஸ்டோரேஜ் ஃபார்ம். ஆனா எப்பெல்லாம் தேவை இருக்கோ இந்த T4 T3 வந்து மாற்றப்பட்டு அப்பதான் ஈஸியா வந்து நம்ம செல்களால எடுத்து பயன்படுத்த முடியும். மூன்றாவது, TSH லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய லெவல் தான். இது 0.4ல இருந்து 4.5 மைக்ரோ இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அளவு வந்து இருக்கலாங்க. இது மட்டும் இல்லாம ஃப்ரீ T4 பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தன்னுடல் தாக்கு நோய் பிரச்சனை இருக்கா அப்படின்றதுக்காக தைராய்டு சம்பந்தப்பட்ட ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் கூட வந்து எடுக்க வேண்டியது வரும். சரி, எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் முக்கியமா வந்து நம்ம என்னத்தை பார்ப்போம் அப்படின்னாங்க, இந்த தைராய்டு ஹார்மோனுடைய அளவு வந்து நார்மலா இருக்கா இல்ல அதிகரிச்சிருக்கா, அடுத்தது இந்த TSH அளவு வந்து அதிகரிச்சிருக்கா இல்ல நார்மலா இருக்கா இல்ல ரொம்ப குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்போங்க. இப்ப இதுல 3 சினாரியோவை நம்மளால உருவாக்க முடியும். ஒன்னு, தைராய்டு ஹார்மோனுடைய அளவு குறைஞ்சிருக்கு, TSH அதிகமாக இருக்கு. இது என்னத்தை உணர்த்துது அப்படின்னாங்க, ஹைப்போதைராய்டிசம் அப்படின்றத உணர்த்துது. இரண்டாவது, தைராய்டு ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகமா இருக்கு, TSH அளவு வந்து குறைந்து இருக்கு. இதை என்னத்தை உணர்த்துது அப்படின்னாங்க, ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத உணர்த்துது. மூன்றாவது என்னன்னா, தைராய்டு ஹார்மோனுடைய அளவுகள் எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனாலும் வந்து TSH அளவு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம். இதுவும் வந்து ஒரு 10ல இருந்து 20% பேர்த்துக்கிட்ட பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கும். இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, ஆனா இதனால தற்போது வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரி வந்து அறிகுறிகள் ஏற்படல அப்படின்றது அர்த்தம் தாங்க. சரி, இந்த TSH ஏன் சார் அதிகமாகுது அப்படின்னாங்க, TSH அப்படின்றது தைராய்டு ஹார்மோன்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் கிடையாதுங்க. இது பிட்யூட்டரி அப்படின்ற சுரபியிலிருந்து தைராய்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்டிமுலேஷன் சிக்னல், ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சிக்னல் தான். எப்பெல்லாம் தைராய்டினுடைய அந்த சுரக்கக்கூடிய தன்மை குறைந்து போகுதோ அப்ப பிட்யூட்டரியிலிருந்து ஒரு பூஸ்டா வந்து இந்த TSH அதிகமாக சுரக்கப்படும். அப்ப TSH வந்து அதிகமாகுது அப்படின்னா இதுக்கு அதிகமா வந்து தைராக்சின் வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் பிட்யூட்டரியிலிருந்து இந்த TSH சுரக்கப்படுதுங்க. தற்போது வர ஹைப்போதைராய்டிசம் மற்றும் ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படலாம், தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் ரத்த பரிசோதனை மூலியமா எப்படி எந்த வகை பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி விரிவா பார்த்தோங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல வந்து இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடல் தாக்கு நோய் பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தைராய்டு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து விரிவா பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.